सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ அண்ணா சொல்கிறது என்னென்னா, சாஸ்திரங்களை நிறைய படிக்கிறத காட்டிலும் சாஸ்திரங்களுடைய சாரத்தை ஒருத்தன் கிரகிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார். சாரத்தை கிரகிச்சிட்டானா சாரகிராகியாக இருக்கணும் அவன். சாரங்கைவ சார புக் அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது. அண்ணாமா தான் சொல்கிறார். சாரத்தை கிரகிக்காமல் நீ என்ன படித்தும் பிரயோஜனம் இல்லை. சாதன அனுஷ்டானங்களும் கடினமான சாதன அனுஷ்டானங்களும் பண்ணி அனுபவம் ஏற்படலைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஸ்ரமயவஹி கேவலம் தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம். இப்போது பகவானுடைய தொண்டுகள் கடினமான சாதனைகள், அதனுடைய கட்டுப்பாடு விதிகள், அந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பகவானுடைய பக்தியை இழந்துட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதான் தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம். இப்போ தர்மஸ்வ அனுஷ்டிதம்னா அந்த பாகவ தர்மத்தையே வெளிப்புறமான அனுஷ்டானங்கள், வெளிப்புறமான பூஜை முறைகள், அதில் ஷோடசோபச்சாரம் எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. எல்லாமே சுத்தபத்தமாக இருக்கிறதுல எல்லாம் பக்காவாக இருக்கணும். ஆனால் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் கூட தெரியல. கேட்டால் பகவானுடைய கதைகளை பற்றி பேசுனா இல்லை டைம் இல்லை எனக்கு அப்படின்ட்டு போகிறதுக்கு. அதாவது வெளிப்புறமாக பாகவத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சௌக்கியம் குறைச்சல் தான். ஆனால் சித்த ஏகாக்கிரத்தில் அந்த அந்தரங்க சௌக்கியத்தில் பாகவத்தை அனுபவிக்கிறது தான் அதிகமான சௌக்கியம். ஒரு பிரகலாத் சரித்திரத்தை நினைச்சாலே சௌக்கியம், துருவ சரித்திரத்தை நினைச்சாலே சௌக்கியம். மிருதபக்ஷண லீல நவநீத லீலையெல்லாம் ஸ்மரிக்க அந்த சௌக்கியம் அதிகமாகும். அப்படியேப்பட்ட அந்த அந்தரங்கம், இந்த அன்னமய சரீரத்தினால் செய்யக்கூடிய தொண்டை காட்டிலும் பகவானுக்கு இந்த மனோமய, அதை விட ஆத்மாவுக்கு அண்டை வீட்டுக்காரான மனோமயத்தில் ஏற்படுகின்ற சௌக்கியம்தான் அதிகம். அந்த மனோமயத்தில் பக்தி சௌக்கியத்தை அனுபவிக்கிறது தான் ஆந்தரிகமான பக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதில் வராமல் கையில் புஸ்தகம் கட்சி பிரயோஜனம் இல்லை, நெஞ்சில் கடிக்கணும் பாகவதம் அப்படின்னு அண்ணா சொல்லுவார். அது நெஞ்சில் மனசில் வரணும் அந்த பாகவதம். பாகவத தர்மத்தை நம்ம வெளியில் பாகவதத்தில் சொல்கிற மாதிரி அனுஷ்டானம் பண்ணுறோம். உண்மையிலே அதில் சௌக்கியம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சௌக்கியம்தான். அதை விட ஆந்தரிகமாக பாகவத தர்மத்தில் ஈடுபடும் போது கிடைக்கிற சௌக்கியம், அந்த பகவான் நினைக்கும் போது பாகவதனுடைய பெருமைகளை, அந்த பிரகலாதனுடைய குணங்களை நினைக்கும் போது கிடைக்கிற சௌக்கியத்துக்கு இணையாக ஆகவே ஆகாது. அந்த பகவான் விஸ்வரூபம் எடுத்தது நினைக்கும் பொழுது நம்மளுக்கு அப்படியே மனசுலேயே விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பகவான் நவநீத வெண்ணெய் தோய்ந்த முகத்தோடு அந்த பகவானுடைய காட்சி அப்படியே இருதயத்தில் அப்படியே கொள்ளை கொள்ளக்கூடியதாகும். அர்ஜுனன் புலம்புல பார்த்தா குருஷேத்திரமே நம்ம மனசாகிடும். அர்ஜுனன் புலம்புலில் பார்த்தா மகாபாரதம் முழுவதுமே அந்த புலம்புலில் அடங்கியிருக்கும். மதுஸ்கந்தத்தில் பார்த்தோம். பீஷ்மஸ்துதி படித்தோம்னா நம்ம மனமே குருஷேத்திரமாக மாறிட்டோம். அப்படி கிருஷ்ணன் வந்தது போனது எல்லாமே நம்ம ஹிருதயத்துக்குள்ளே. நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், இந்த உடம்புல. ஆனால் நம்ம வைகுண்ட வாசிகள். சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக ஜீவினக. இந்த ஹரிகதையில் உள்ள ஜீவிக்கிறவர்கள் தத் ரசாமிருத திருப்தஸ்ய சியாத் நான் ரஜித் கொச்சித். அந்த ரசத்தில் திருப்தி அடைந்தவன் வேறு எதுலையும் ஆசைப்பட மாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறார் பாகவதம் கடைசியில்.
அப்போது எனக்கு என்னென்னா, இப்போ வைஷ்ணவ தர்மம் தான் இஸ்கான் வந்து வைஷ்ணவ தர்மம் தான். அருமையான விஷயங்கள் தான், ஃபஸ்ட் கிளாஸ் விஷயங்கள், கட்டுப்பாடு விதிகள்லாம் அருமையாக இருக்கும். நல்லா அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரொம்ப கஷ்டம் கிடையாது, சிரமம் இல்லை. இருந்தாலும் அதில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அந்த கட்டுப்பாடு விதிகளில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அப்புறம் ஒரு ஸ்லோகம் பாகவதம் கேட்கும்பொழுது அந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துறது அப்படின்ற அந்த வைஷ்ணவ கொள்கை, அந்த வைஷ்ணவ தர்மம்லாம் பக்கா, எல்லாமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பர்ஃபெக்ட். இப்போ சாஸ்திரத்தில் இருக்கிறது தான் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. ஏன்னா கலிதோஷம் இருக்கிற இடம் மாம்சபக்ஷணம் பண்ணுறது, மதுபானம் பண்ணுறது, வேசியா சங்கம் கொள்வது, அதே சமயத்தில் சூதாட்டம் மாறுறது போன்றவைகள்லாம், அதே சமயத்தில் பணத்தாசை கொள்வது, இதெல்லாம் கலியினுடைய இருப்பிடம் என்று சொல்லப்படுகிறது பாகவதத்திலே. அதுதான் இங்கே ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க இஸ்கானில். கரெக்ட், அதெல்லாம் பாகவத தர்மம் தான், எல்லாமே பாகவத தர்மம் தான் அங்கே. ஆனால் வெளிப்புறமான பாகவத தர்மம். ஆனால் அங்கே பகவானை தரிசனம் பண்ணுறது, ஆடல் பாடல் நாம சங்கீர்த்தனம் எல்லாமே பாகவத தர்மம் தான் அங்கே. பர்ஃபெக்டாக ஒரு வைஷ்ணவன்னா அது இஸ்கான் தான், குருகுலம். நான் அதெல்லாம் மறுக்கலை, எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு நான் அதை தப்புன்னு சொல்ல வரல, எனக்கு சொல்ல தகுதி கிடையாது. இருந்தாலும் பக்தி உண்டாவலி, இந்த பாகவதத்தில் பிச்சுண்டு வரக்கூடிய பக்தி எங்களுக்கு உண்டாவலி. ஸ்ரீ அண்ணாவிடத்தில் பாகவதம் கேட்கும்பொழுது, நாங்கள் அழுக்கு மனசோடு போய் கேட்கும்போது கூட எங்களுக்கு அந்த அண்ணா வாக்கில் பாகவதம் கேட்கும்போது, பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்கும்பொழுது அப்படியே பக்தி பிச்சுண்டு வருது. அவர்கள் என்ன தான் தபஸ் பண்ணாங்களோ தெரில, அந்த தபஸில் அப்படியே மெய் மறந்து அந்த பாகவதத்தை அப்படி சரள ஹிருதயத்தோட பக்திக்கு தேவையே சுதந்திரம் தான். அந்த சுதந்திரத்தை கட்டி போடக்கூடிய கட்டுப்பாடு விதிகள் வேண்டாம். புரியுதுங்களா? இந்த பாகவதம் என்னன்னா, முதல்ல ஸ்மால் புக்ஸு படிக்கணுமா இஸ்கானில், அப்புறம் பகவத்கீதை படிக்கணுமா படிப்படியாக, அப்புறமா தான் பாகவதம் அதுவும் முதல் கண்டலும் தான் படிக்கணுமா. இப்போ நினச்சா போய் அம்பரீஷ சரித்திரத்தை படிக்க முடியாது, கிருஷ்ணலீலைகளை படிக்கக்கூடாது, அதை கண்டிக்கிறாங்க. ஏன்னா பிரபுபாதாவே அங்கே கண்டிக்கிறார். ஏன்னா எடுத்த உடனே ராசலீலைக்கு போயிடுவாங்க, கிருஷ்ணலீலைகளை போயிடுவாங்க. கிருஷ்ணலீலை படிக்கிறதுக்கான புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் இல்லாமல், அதனால் முதல் கண்டோலேருந்து தான் படிக்கணும் அப்படின்னா இப்படி விதிச்சிட்டாங்க. இது என்னன்னா பின்னாடி அது கட்டுப்பாடாக ஆகிப்போச்சு, அது கட்டுப்பாடு விதியை கடைப்பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு கிருஷ்ண பிரேமை பக்தி நமக்கு குறைந்து விடுகிறது. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்லோகம் வச்சு ஒரு மணி நேரம் பாகவதம் சொல்கிறாங்க. அதில் பல விஷயங்கள் சொல்கிறாங்க, நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு பக்தி வரலையே, நாங்கள் என்ன பண்ணுறது? 16 மாலை சாண்டிங் பண்ண சொல்கிறீங்க, மனசு ஹார்ட்டு சுத்தமாகறதுக்கு. அந்த சாண்டிங் பண்ணிட்டு பாகவதம் கேட்டால் பாகவதம் நல்லா இருக்குது, சூப்பராக, அந்த ஒரு ஸ்லோகம் வச்சு. ஆனால் அந்த சௌக்கியம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு எந்த வித சாதனையும் கடைப்பிடிக்காமல் ஸ்ரீ குருநாதரை ஆசிரிச்சு பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமியும் இல்லை கிருஷ்ணபிரமி அண்ணாவிடத்துல போய் நம்ம பாகவதம் இல்லாட்டி மகாராஜ சத்குரு முரளிதர சுவாமிஜிகளை போய் பாகவதம் கேட்கும்போது அப்படியே கண்களில் கண்ணீர் வருது, ரோமாஞ்சம் பிச்சுண்டு வருது பக்தி. அந்த ஆஹா 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 சபாஷ் ஹரிஹரி ஹரிஹரின்றாங்க. அந்த கும்பலில் போனால் அங்கே பாகவதம் கேட்குறவங்கள பார்த்தா அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க. ஏன்னா சொல்கிறதெல்லாம் சுவையாக இருக்குது. அண்ணா சொல்கிறது எல்லாமே பார்த்தோம், பாகவதம் பார்த்தா அப்படி சுவையாக இருக்குது. அந்த அம்பரீஷ சரித்திரம்னா அவர் வாக்கில் பாகவதம் கேட்கணும். அப்போ கேட்க 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 அவ்வளோ சுவையாக இருக்குது பாகவதம். இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமா, திருப்பி போட்டு அந்த ரெக்கார்டுக்கு திருப்பி போட்டு கேட்கலாமா அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஏன் அது மாதிரி இந்த பக்தி ஏன் இஸ்கானில் வரல எங்களுக்கு? இதே அங்கேயும் பாகவத கிளாஸ் நடக்குது 1 மணி நேரம், எங்களுக்கு அந்த பக்தி அங்கே வரலையே. ஆனால் சுத்த வைஷ்ணவத்தை கொள்கைகளை சரியாக குருஷீட பரம்பரையாக கடைப்பிடிக்கிறாங்க. எல்லாம் பர்ஃபெக்ட், நான் தப்புன்னே சொல்லலை. எல்லாம் நம்ம தப்பு சொல்லி எனக்கு தகுதியும் கிடையாது. அது எங்கே குருஷீட பரம்பரை நான் ஒரு கடுகு மாதிரி, நான் அதெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. எல்லாமே பர்ஃபெக்ட். வைஷ்ணவ தர்மங்கள் எல்லாம் செவ்வனே கடைப்பிடிக்கிறார்கள். பகவத் ஆராதனைகள் சோடசோபச்சாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. அருமையாக இருக்குது. பகவானை தரிசனம் பண்ணும்போது அந்த அலங்காரம் பண்ணி அவ்வளோ கண்கொள்ளா காட்சி எல்லாம் ஓகே. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாவே சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு ரம்யமாக இருக்குது. ஆனால் பாகவத புஸ்தகத்தில் பக்தி வரலையே. பாகவதம் படிக்கணுன்னாவே இவ்வளோ பெரிய தலகாணி மாதிரி இவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருக்குது பாகவதம். இவ்வளோ விளக்கு உரை பொருள் உரை அது இதுன்னு படித்தா தலைவலிக்குது. படிக்கும்போதே எங்களால் 4 ஸ்லோகம் படிக்க முடியல.
குறையும் சொல்லி தானே ஆகணும். நிறைய மட்டும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறாங்க, ஓகே, அது தபஸ். ஹரே கிருஷ்ணா நாம சாண்டிங் பண்ணுறது ஒரு தபஸ். அது போர் அடி தான் செய்யும், ஆனால் அது கஷ்டப்பட்டு சொல்லணும். ஆனால் கிருஷ்ணன்றாவே கஷ்டம்னு தான் அர்த்தம். அதை கஷ்டமாக சொல்லணும்னு அர்த்தம் அந்த நாமத்தையே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. இதே எங்களுக்கு ராமன்னு சொல்கிறது கஷ்டமே இருக்காது. எப்போ 108 மாலை ஜபிச்சிடுவோம் சுலபமாக. எங்களுக்கு 16 மாலை நெக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது. ஆமாம், பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள், அங்கே ஜெபிக்கிறவங்களே போய் கேளுங்க, கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கான்னு அவங்களே கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. தினமும் 16 மாலை ஜெபிக்கிறவங்களுக்கு நாம் ருச்சி ஏற்படுற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். நாம் ருச்சி ஏற்பட்டவங்களுக்கு அதுவே சுகமாக இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் எங்களுக்கு ராமநாமம் ஆரம்பத்திலும் சுவை, எப்பொழுதும் சுவை. ராமநாமம் சொல்கிறது 108 மாலை சொல்லணும், 12 மாலை, ஒரு 10 மாலை சொன்னோட போதும். நாம ராம 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 ராம. அப்போது இது சொல்கிறது ஈஸியாக இல்லை ஹரே கிருஷ்ணா சொல்கிறது ஈஸியான்னு அவங்கவுங்களுடைய அனுபவத்துக்கே தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஓகே, அதை விடுங்க, அது ஒரு தபஸ். ஆனால் கண்டிப்பாக அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அதே பலன் தான் ராமநாமம் கொடுத்துரும். இப்போ ஸ்ரீராம ராம ராமேதி ரமேன் சகஸ்ரநாம தத்துல்யம். இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரன்றதுலேயே அதை கிருஷ்ணநாமம் அதில் வருது இல்லையா? கிருஷ்ணா லோகிதாக்ஷா கிருஷ்ணா அப்படின்ட்டு இது விஷ்ணு சகஸ்ரநாமத்துலேயே கிருஷ்ணநாமத்தும் வருது. அப்போ ராமநாமத்துக்குள்ளே கிருஷ்ணநாமமும் அடக்கம். அப்படி தானே அர்த்தமாகுது. விஷ்ணு சகஸ்ரநாமம் 3 தடவை மூணு தடவை ராமராமான்னு சொல்லிட்டா, சாரி ராமான்னு சொல்லிட்டா விஷ்ணு சகஸ்ரநாமம் சகஸ்ரநாம தத்துல்யம் அப்படின்னு நான் சொல்ல. ஈஸ்வர வாட்ச, ஈஸ்வரனே சொல்கிறாருன்னா இதோட வைஷ்ணவானாம் யதா சம்புன்னு சொல்கிறோம். வைஷ்ணவருக்கு முதன்மையானவர், அவருடைய வாக்கு எப்படி போய் போகும். இது வைஷ்ணவர்களே எடுத்துக்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த ராமன் நாமம் இதே விஷ்ணு சகஸ்ரநாமம் கடைசியில் கிருஷ்ணநாமத்துடைய பெருமையை சொல்லலை, ராமநாமத்துடைய பெருமை தான் அவ்வளோ பிரசித்தமாக சொல்கிறாரு. அப்படின்னா கிருஷ்ணநாமெல்லாம் அந்த ராமநாமத்துக்குள்ளே அடக்கும் அப்படின்னு தானே ஆயிடுது. கமல பக்தராக்ஷா அப்படியேப்பட்ட கிருஷ்ணா லோகிதாக்ஷா. அப்போது அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கிருஷ்ணநாமமும் வருது இல்லையா? அப்போது இந்த ராம 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 ராமன் சொல்லும் பொழுதே ஈஸியாக ராமநாமத்துக்குள்ளே 1000 திருநாமங்களும் அடக்கம் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்கிறார். சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அது அப்படின்னு சொல்கிற ராமநாமம் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த அழகான முகத்தை உடையவளே அப்படின்னு பார்வதியை பார்த்து சொல்கிறார் ஈஸ்வரன். நம்ம கரெக்டாக பார்க்கணும். அப்போ ராமராமன்னு சொல்கிறது சுலபமாகவும் இருக்குது. அதனாலே அது நம்ம அலட்சியம் இல்லை, கஷ்டமான நாமங்களை சொன்னால் தான் பகவான் பலன் கொடுப்பான். சுலபமாக ராமராமன் சொன்னால் அதில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. இல்லை அப்படி தானே நினச்சிட்டு நம்ம இல்லை பெரிய நாமம் சொல்லணும், பெருசாக சொல்லணும். நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொன்னால் தான் பலன் கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு அப்படி சொன்னால் தான் பலன் கிடைக்கும். எங்களுக்கு ராமான்னு சொன்னாவே அத்தனை பலன் கிடைச்சிடும், 1000 திருநாமங்களுடைய பலனும் கிடைச்சிடும் இந்த ராமான்னு சொல்கிறதுனாலே. ஏன்னா எங்களுக்கு பிரமாணம் ஈஸ்வரன் இருக்கார், சிவபெருமான் இருக்கார். வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவர்களுக்குள்ள சம்பு சிவபெருமான் தான் முதன்மையானவர். காசியில் மரணாயாந்தே முக்தி ராமராமான்னு சொல்லி. அப்போ நாமமும் எங்களுக்கு சுலபமாக இருக்குது, அதே போல் நாமியம் எங்களுக்கு சுலபமாக இருக்கார். ஏன்னா நாங்கள் அண்ணா வாக்கில் பாகவதம் கேட்கறதுனால, ஸ்ரீ அண்ணா வாக்கில் பாகவதம் கேட்கறதுனால பாகவதம் அப்படியே அனுபவத்தை உண்டாக்கிறார். இங்கே அனுபவமே உண்டாகலை. இப்போ இஸ்கானில் பாகவதம் கேட்கும்போது இங்கே அனுபவம் உண்டாகலை. ஒரு நல்ல ஒரு அதை டெக்னிக்காக இப்படி இது இது அப்படின்னு அந்த சூட்சமெல்லாம் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு வெட்ட வெளிச்சமாக பளிச்சுன்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு தெளிவாக இல்லை. அது ஒரு குரூஷியலாக அது எப்படி சொல்கிறது, அது ஒரு சூட்சமாக இருக்கே தவிர அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்களே தவிர இந்த வழி கடமுடி அந்த வழி கடமுடி அப்படின்னு பலவிதமாக வேறு என்னவோ சொல்கிறாங்களே தவிர, ஆனால் இதுதான் பகவன் நாம சொல்கிறது, பகவத் கைங்கரியம் பண்ணுறது இதுதான் பக்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சம்பிரதாயத்து பிரகாரம் சொல்கிறாங்கப்பா. நான் எல்லாம் சொல்கிறேன் பாகவத பிரகாரம் எங்களுக்கு சொல்லாத வரைக்கும் பக்தி எங்களுக்கு பிச்சுட்டு வராது. இப்போ சம்பிரதாய பிரகாரம் சொல்கிறாங்கன்னா அதுவும் பாகவத தர்மம் தான். ஆனால் பாகவத பிரகாரமாக சுதந்திரமாக கேட்குற அந்த அனுபவத்துக்கு இணைய ஆகலை. அதனால தான் இப்போ இஸ்கானில் பாகவதம் கேட்டால் போர் அடிக்கிறது, தூக்கம் கூட வருது. 1 மணி நேரம் தான் சொல்கிறாங்க. இதே 1 மணி நேரத்தில் அண்ணாக்களை கொடுத்து பாருங்கள், பாகவதத்தை சும்மா பிச்சு ஓதுடுவார். அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு இந்த 1 மணி நேரத்தில்.
பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அப்படியே உதறி தள்ளுவார். அனுபவங்களை உண்டாக்கிட்டு நம்மளுக்கு மனசு அப்படியே குதூகலிக்க செய்துடுவார் கொஞ்ச நேரத்தில். ஆஹா ஆஹா, அம்பரீஷ சரித்திரம் எவ்வளோ அருமையாக அந்த 1 மணி நேரத்தில் அம்பரீஷன் சொல்லிடுவார். அம்பரீஷ சரித்திரத்தையே சொல்லிடுவார். அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு. அப்பா எவ்வளோ ரசமாக இருக்குது. சபைமான கிருஷ்ண பதார விந்தையோர், அந்த ஸ்லோகங்களை உடைக்கணுங்க. அங்கே அந்த ஸ்லோகத்தை நம்ம கையில் என்ன தபஸ் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நீ 1 மணி நேரம் பாகவதம் சொல்கிறீங்க இஸ்கானில், உங்கள் கையில் என்ன தபஸ் வச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க? நம்மளது தான் அல்ப தபஸ். நமக்கு நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்க, தபஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லுவேன். நம்ம கையில் இருக்கிற தபஸை வச்சு சொன்னால் ஓரளவுக்கு மக்கள் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் பாகவத ஸ்லோகங்களை வச்சு நிறைய சொல்லும் பொழுது அந்த தபஸுக்கு அது மக்களை நிறைய பேர் கவர்ந்துருக்கும். அதுதான் அண்ணா சொல்கிற சபைமான கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணான வர்ணனே ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதையே முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷோ அப்படின்னு அந்த ஸ்லோகங்கள் அப்படி சொல்லும்பொழுதே அங்கே என்னென்னா அங்கே பிரிண்ட் அவுட் பண்ணியாச்சு. அங்கே பாயிண்ட் அவுட் மட்டும் இல்லை, பிரிண்ட் அவுட்டே பண்ணியாச்சு. அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அடித்தாச்சு நம்ம மனசில் அந்த ஸ்லோகங்களை. அப்படின்னும் போது நமக்கு அந்த அனுபவங்களை, அந்த ஸ்லோகங்கள் கொடுத்துரும் நம்மளுக்கு அனுபவங்களை, கிருஷ்ண பக்தியை உண்டாக்கிறோம். ஏன்னா ரிஷிகளுடைய வாக்கியம் இது, சுகப்ரோக்தம், சுகசாஸ்திரம், வியாசருடைய வாக்கியம். அதுக்கு இருக்கிற பவரை நம்ம சொல்கிற வார்த்தைகளாக இருக்க போது அதில் இருக்கிறத சொன்னாவே போதும். அண்ணாலாம் அப்புறம் ஸ்லோகங்களை சொல்லி அந்த பாகவதத்தை அப்படி ரசித்து சொல்கிறதாருன்னா அவர் சொல்கிற வார்த்தைகள் தேன் மாதிரி இனிக்குது. காரணம் என்னென்னா அந்த ரிஷிகளுடைய தபஸ். அந்த அண்ணா அப்படி அந்த பாகவத தர்மத்தில் அந்த பிரேமையில் சரள ஹிருதயம் வேணும், கடினமான சாதனைகளை காட்டிலும் என்று அண்ணா சொல்கிறார். அப்போ அண்ணா வாக்கில் பாகவதம் சப்தாகம் கேட்கும்போது கிடைக்கிற அந்த அனுபவம் 7 நாள் அந்த அனுபவத்தை கொடுத்துட்றாரு. அந்த பாகவதத்தையே நம்மளுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துட்றாரு. பெரிய ப்ரெசன்டேஷன். அந்த சந்தோஷம் இந்த 1 மணி நேரம் இஸ்கானில் பாகவதம் கேட்கறதுல கிடைக்கல. நான் இப்போ நான் சொல்கிறது ஒன்று கூட போய் இல்லை. நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் லிசன் பண்ணி பாருங்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள். இஸ்கானில் சொல்லக்கூடிய பாகவதத்தை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, அதுவே போர் அடிச்சிடும். இதை மாற்றி ஒன்று ஒரு வார்த்தையை மாற்றி அவங்க சொல்லும்போது அதுவே நம்மளுக்கு தலை சுத்தம் தலைவலிக்கும். அடப்பா என் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இதை பண்ணி மாற்றி சொல்கிறது என்னத்தை நம்மளுக்கு அதில் பக்தி வரும்? என்ன நம்மளுக்கு கதை சரளமாக புரியும் சொல்லும் பார்க்கலாம். அது என்ன அடுக்குன மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு வார்த்தையை டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறதுல என்ன நம்மளுக்கு சௌக்கியம் கிடைக்கும் சொல்லும் பார்க்கலாம். இதே அண்ணா உட்கார வைங்க அந்த இடத்துல, சும்மா அப்படி சரளமாக பொழிவாக இருக்கணும் பாகவதம். அந்த இடத்துல சூப்பராக இருக்கும் பாகவதம். அப்படியே அந்த 1 மணி நேரத்தில் எப்படியோ 2 கதை அருமையாக சொல்லுவார். அந்த 1 மணி நேரம் போனதே தெரியாது, அவ்வளோ சுகமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சாஸ்திரம். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சொந்த கருத்தே கிடையாது. அண்ணா சொல்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் சாஸ்திரம், பாகவதத்தில் இருக்கிறத சொல்கிறார். அதே சமயத்தில் சாஸ்திரம் உபனிஷத்துக்கள்லேருந்து இல்லை ராமாயணத்துலேருந்து பகவத்கீதையிலேருந்து அப்படி சொல்லுவார். அப்போது அதிலேருந்து எடுத்து சொல்கிறதே போதும், அதுவே சுகம். அது நம்மளுக்கு எளிமையாக ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி அண்ணா சொல்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக புரியும். ஒரு பாமரனுக்கு கூட அந்த கிருஷ்ண கதை, ராமகதை, அந்த பிரகலாத் சரித்திரம், துருவ சரித்திரம் அருமையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு கனகதாசர் சரித்திரம். அந்த கனகதாசர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய சரித்திரத்தை கேட்கும்பொழுது அருமையாக இருக்குது. அண்ணா வாக்கில் கேட்கும்போது அப்படி உருக்கமாக இருக்குது. அந்த கதையை கேட்கும்பொழுது ஒரு மீராபாயினுடைய சரித்திரத்தை அவ்வளோ உருக்கமாக சொல்கிறாரு. அப்போது நம்மளுக்கு அண்ணா சொல்லலைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் இந்த கதைலாம் தெரியாது. சந்துக்களுடைய கதைலாம் என்னன்னு தெரியும். அப்போது ஸ்ரீ அண்ணா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குருஷீட பரம்பரை எல்லாம் வசதி, பர்ஃபெக்டான இதெல்லாம் வசதி. ஆனால் இந்த ரசம், இந்த பிரேம ரசம், அதுதான் பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜ்க்கு ஜெய் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ரீ அண்ணா இல்லையா. பிரேமிகா பவனம் அப்படின்னு அங்கங்கே இருக்குது இல்லையா, அவருடைய பிரேமிகா பவனம். முரளிதர சுவாமிஜியுடைய மடத்துலேயும் இருக்குது பிரேமிகா பவனம் தான். அது மாதிரி அங்கங்கே இருக்குது பிரேமிகா பவனம். அவர் அண்ணா வாக்கில் பாகவதம் கேட்கும்போது அந்த கிருஷ்ண என்னவோ தெரியல, அங்கே ஒரு சாநித்தியம், அது ஒரு சந்தோஷம். கிருஷ்ணன் அவர் வாக்கில் கேட்கும்போது என்னவோ கிடைக்காது, என்றைக்கு போது எப்பவுமே என்ன கிடைக்காத ஒரு பாகவதம் கிடைச்சா மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு தனி சந்தோஷம். எங்களுக்கு கையில் பாகவத புஸ்தகம் இருந்தாலும் அது அண்ணா வாக்கில் கேட்கணும், இல்லை பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் கேட்கணும் பாகவதம்.
அது அவங்க வாக்குலேருந்து வர பாகம் தான் எங்களுக்கு வேணும். எனக்கு புஸ்தக பாகவதம் வேண்டாம். இப்போது இஸ்கானில் வந்து புஸ்தகத்தை படித்து சொல்கிறாங்க, பாகவதம் ஒவ்வொரு அர்த்தமாக சொல்கிறாங்க, நல்லா தான், கரெக்டு, அதெல்லாம் என்ன தப்புன்னு சொல்ல விட, கட்டுப்பாடு அது என்னென்னா பர்ஃபெக்ட், நான் தப்புன்னே சொல்ல வரல, அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட். ஆனால் அனுபவம் ஏற்படலையே, நான் அதைத்தான் சொல்கிறேன், அனுபவம் ஏற்படலையே, எங்களுக்கு சந்தோஷம் உண்டாகலையே, எங்களுக்கு தலைவலி உண்டாகுது, எங்களுக்கு தூக்கம் வருது அந்த 1 மணி நேரம் பாகவதம் கேட்கும்போது. ஏன்னா சொல்கிறவங்களே பார்த்தா சில இடத்துல இந்த பெரம்பூர்லாம் பார்த்தா தூங்கி கதை சொல்லுவாங்க. ஆமாம், தூங்கி அப்படி கொஞ்ச நேரம் பார்த்து அப்படி சொல்லுவாங்க. போர் அடிக்கும், அப்படியே சமாளிச்சுன்னு அந்த பாகவதம் கேட்போம். அது பாகவதம் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு குருஷீட பெரம்பூரில் வராங்க சீனியர் டிவோட்டிஸ், அப்படி பெரம்பூரில் பார்த்தா ஒருத்தர் தூங்கி சொல்லுவார், ஒருத்தர் அப்படி தூங்கி சொல்லுவார் பெரம்பூரில் இஸ்கானில் பார்த்தா. நீங்கள் வேணால் பாருங்கள், வேணா வீடியோவில் தூங்கி சொல்லுவார். அப்படி கொஞ்ச நேரம் பார்த்து சொல்லுவார், கொஞ்ச நேரம் பார்த்து அவர் திரும்பி மறுபடியும் புக்கு பார்ப்பார், திருப்பி சொல்லுவார், திருப்பி புக்கு பார்ப்பார், திருப்பி சொல்லுவார். அப்போ அங்கே கேட்பார், அப்போ கேள்விகள் கேட்பார். சொன்னதே ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் நேரம் விஷயம், அதில் என்ன கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு? அப்போ என்னத்தை கேள்வி கேட்பாங்க மக்கள்லாம்? ஒன்றுமே புரியாது. ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது என்ன தான் கேட்டாங்க, என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு என்ன மனசில் பதிஞ்சுது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல, அந்த ஒரு சில விஷயம் நமக்கு கேதர் ஆச்சு, அவ்வளோதான். ஆனால் அண்ணா மழை திறந்த வெள்ளம் போல் சொல்லும் பொழுது பல விஷயங்கள் கேதர் ஆகும் நமக்குள்ள, பல விஷயங்கள் மனசுக்கே ரம்யமாக உற்சாகமாக இருக்கும். அந்த பாகவதம் மேலே அப்படி இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, உண்மையை நீங்கள் யதார்த்தமாக பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள். நீங்கள் இஸ்கான் பாகவதத்துலேயும் உபன்யாசம் கேட்டு பாருங்கள், அண்ணா வாக்குலேயும் பாகவதம் கேட்டு பாருங்கள். நான் இஸ்கானை வந்து நான் குறை சொல்லலை, இஸ்கான் ரொம்ப பிடிக்கும். இஸ்கானில் வந்து ஃபெஸ்டிவல்ஸு, அந்த ஆராதனை, அபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு அவ்வளோ உற்சாகத்தை கொடுக்கும், சந்தோஷமாக இருக்கும். அங்கே போனால் அந்த சாநித்தியம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் பாகவதத்தில் பக்தி உண்டாகலையே, அதுதான். அந்த பாகவதத்தில் பக்தி உண்டானா அண்ணா வாக்கில் கேட்டால் தான், பிரம்மசுந்தரமாசம் வாக்கில் கேட்டால் அந்த பாகவதம் அவ்வளோ குதூகலமாக இருக்குது. கேட்க ஒவ்வொரு சரித்திரமும் பார்த்தா அப்படி பிரகலாதனுடைய மகிமைகளை சொல்ல போனால் அப்படி இருக்குது. அதுவே அவர் ஃபாஸ்ட்டாக சொல்கிறார், என்னை பார்த்துட்டு நிறுத்தி கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது. அண்ணாவுடைய உபன்யாசம் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது. அப்போது அந்த பக்தி பிச்சுண்டு வருது. இந்த பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம்லாம் படிக்கும்போது, அது கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அந்த கிருஷ்ண அனுபவத்தை கொடுத்துட்றாரு நமக்கு அப்படியே அண்ணா. அப்போது உன்னுடைய பக்தி உன் பொண்டாட்டி கூட தெரிய வேண்டாம். 4 பொட்டு கண்ணீர், இந்த 4 ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி வித்ராஸ்த ஸ்துதியை அவ்வளோ அழகாக சொல்கிறார். 4 பொட்டு கண்ணீர், இந்த பாகவத்தில் 4 ஸ்லோகம் படித்தா போதும், ஆனந்தமாக இருக்கும். ஹிருத் வாக் பபுல் பேர், ஹிருதயம் வாக்கு உடலோட இந்த இந்த முக்கரணங்களால் நமந்த ஏவ, ஒரு நமஸ்காரம் பண்ண தெரிஞ்சால் போதும், அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அந்த பாகவதம். அது அந்த ஸ்லோகம் சொல்லும்போது எப்படி இருக்குது, நம்மள மனப்பாடம் ஆகிட்டு பாருங்கள் அந்த ஸ்லோகம். ஹிருத் வாக் பபுல் பேர் அப்படின்னு, ஞான பிரயாச உதபான நமந்த ஏவ, இன்னி கூட மனப்பாடம் ஆயிடுச்சு. இந்த அண்ணா வாக்கில் கேட்டது தான். அண்ணா வாக்கில் கேட்டது இன்னொரு ஸ்லோகம் மனப்பாடம் ஆயிடுச்சு. உச்சிஷ்டலேபான் அனுமோதி தத்வஜே சகருஸ்ம புஞ்சே தத் அபாஸ்த கில்பிஷ ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசஸ் தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே தத் அன்வகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அர்ஷ்ணவ மனோகரா தாசத்தையா இது புஸ்தகம் படித்து வந்ததில்லை, அண்ணா வாக்கில் கேட்டு வந்தது எனக்கு. தாசத்தையாமே அனுபதம் விஷ்ணுவத பிரிய சவஸ் அங்க மமா அபவத் ருச்சி. வேற என்ன பேசுவா, கிருஷ்ண கதையை தானே பேசுவாகும், பேச இனிக்குமே அப்படின்னு அண்ணா சொல்லுவார். சூப்பர், அப்படியே மனப்பாடமாக இருக்கும். அவர் கேட்டு அந்த ஸ்லோகங்கள், அவர் வாக்களை பாகவதம் கேட்டு அப்படியே அந்த ஸ்லோகங்கள் மனப்பாடமாகிடும். அந்நிய தோஷ குணச்சிந்தனமாசு ஹித்வா சேவா கதாரசமஹோ விபதாதரேன அப்படின்னு அந்த ஸ்லோகங்கள் அவ்வளோ ராகத்தில் அவ்வளோ அழகாக பாடி அந்த ஸ்லோகங்களை நம்ம மனசில் பதிய வைக்கிறாரு பாருங்கள். இந்த அண்ணா வந்து ஸ்ரீ அண்ணா மாதிரி வரவே வராது. இதெல்லாம் இந்த ஸ்லோகம்லாம் நமக்கு அங்கே படம் மனப்பாடம் ஆகுதா? ஏதோ ஸ்லோகம் 3 தடவை சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் மனப்பாடம் ஆகலையே. 3 தடவை சொல்கிறாங்க, வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறாங்க, இஸ்கானில் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஸ்லோகம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தை யாருன்னா கேட்டு பாருங்கள், யாரா மனப்பாடம் ஆச்சு, ஒன்றுமே மனப்பாடம் ஆகலை. ஆனால் எங்களுக்கு அண்ணா கையிலேருந்து எவ்வளோ ஸ்லோகம் மனப்பாடம் ஆச்சரியமா. பிரம்மஸ்ரீ சுந்தரமாசாமி ததாபிநாதமானஸ்ய நாதநாதாயன, பிரம்மஸ்ரீ சுந்தரமாசாமி வாக்கில் பாகவதம் கேட்டு எவ்வளோ ஸ்லோகம் மனப்பாடம் ஆயிடுச்சு தெரியுமா எங்களுக்கு. அந்த பாகவதத்தை உள்ளே நுழைக்கணும்,
அந்த பக்தர்கள் ஹிருதயத்தை அந்த பாகவதத்தை விதைக்கணும். அது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி தான் முதல் பாகவதத்தை எனக்குள்ளே விதைச்சிது. அது மாதிரி அப்படிப்பட்ட பாகவதர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். அதுதான் அனுபவத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி பக்தி மிளிரும் நமக்குள்ளே. வேறு யார் வாக்கில் கேட்டாலும் என்னமோ தெரில, மற்ற வாக்கில் கேட்டால் அந்த பாகவதம் மனசில் பதியல. இவர்கள் வாக்கெல்லாம் பாகவதம் கேட்கும்போது நம் மனசை விட்டு நீங்கலை அந்த பாகவதம். அப்படி இருக்கு பகவத்குணங்கள், கிருஷ்ணனுடைய குணங்கள். அஹோபகீயம் ஸ்தனகாலகூடம் ஜிகாம்ச அபாயத்து அப்பியசாத்தி தாத்ரி வச்சு தான் கம்பாதயாலும் சரணம் வச்சு அந்த ஸ்லோகம் வந்து ஒரு டைமில் அது கொஞ்சம் அது அண்ணா சொல்லுவார் பாருங்கள். புண்டரீக வித்யாநிதி அப்படின்னு சொன்னோடனே அவரிடத்துல போய் இந்த ஸ்ரீதரர் அந்த 2 பேர் வந்து கதாதரர் பண்டிதர் அவங்களாம் போய் அங்கே இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே அப்படியே கம்பாதயாலும் சரணம் வச்சேன், கம்பாதயாலும் அப்படின்னோடனே அப்படியே மூச்சடைந்து விழுந்துட்டாராம் அந்த புண்டரீக வித்யாநிதி. அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்லோகத்தில் அப்படி மூச்சடைந்து விழுற அளவுக்கு அவருக்கு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் எப்படி இருக்கப்பட்டதாக இருக்குது. அந்த ஸ்லோகங்களை விதைக்கணும். பாகவத ஸ்லோகங்களை சொல்லாமல் நம்ம வார்த்தைக்கு சக்தி இருக்காது, நம்ம வார்த்தையில் ஜீவன் இருக்காது. அந்த மகாத்மானுடைய அது அப்போ அந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளோ விசேஷமாக அப்படின்னு அண்ணா வந்து இந்த கதையை புண்டரீக வித்யாநிதி கதையை சொல்கிறார். சைதன்ய மகாபிரபு வந்து அந்த புண்டரீக வித்யாநிதி கத்தனார்னா அவ்வளோ பெரிய சொகுசுக்காரர். அவருக்கு எப்படி அப்படி இந்த பக்தி வந்ததுன்னா அதான் பாகவதம். அந்த பாகவதத்தில் அப்படி இருப்பாராம், மிதந்துட்டு இருப்பாராம். இந்த பாகவதம் ஒன்று கிடச்சிச்சுன்னா ஒரு பெரிய என்னென்னா செல்வம் கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி. இந்த பாகவத புஸ்தகம் அந்த டேபிள் இருக்குமா ஒரு ஃபேஷன் என்னென்னா அந்த பாகவதம் வந்து அவ்வளோ சௌக்கியத்தை கொடுக்குது. இந்த பாகவதத்தை பார்த்துனே இருந்தால் போதும். தர்ஷனாத் பாபநாசினி. இந்த பாகவத்தை பார்த்துனே இருக்கும்போது இதில் பார்த்தா இதில் பிரகலாத் சரித்திரம் இருக்குது, துருவ சரித்திரம் இருக்குது, பரிஷத்து சரித்திரம், அருமையாக டக்குன்னு எடுத்து படிக்கலாமே அப்படின்னு தோணும். டக்குன்னு எடுத்து படிக்கணும்னு தோணும். உடனே எடுத்து படித்தா 4 ஸ்லோகங்களில் அப்படியே கண்களில் கண்ணீர் மல்கும். அனுபவமாக இருக்கும் இந்த பாகவத்தை பார்க்கும்போது. அப்போ கிருஷ்ணலீலைகள்லாம் பார்த்தா துவாரகா லீலை பார்க்கலாம், அந்த ஹம்சனை வதம் பண்ணதை போய் பார்க்கலாம், மதுரா அந்த துவாரகா பிரவேசம். அப்போ அந்த காளியவனை வதம் பண்ணி துவாரகா பிரவேசமானது. அந்த ஜராசந்தனை 17 தடவை தோற்கடிச்சுது. அப்பா அதெல்லாம் படிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை வரும். அப்போ அக்ரூருடைய ஸ்துதி அந்த யமுனா ஜலத்துக்குள்ளே பகவானை தரிசனம் பண்ணார். அப்படி நாராயண கோலத்தில் வெளிப்புறத்தில் ரதத்தில் பலராம கிருஷ்ணன் உட்காந்துருக்காங்க. அந்த ஜலத்தில் பார்த்தா அக்ரூர் அப்படி தியானம் பண்ணார், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். 10 தசாவதாரங்களையும் அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுறார் அக்ரூர். அதெல்லாம் படிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கும். அவன் பிரம்மஸ்துதி அருமையான ஒரு அத்தியாயம் முழுவதும் நவமிட்டியதே அப்புறபுஷே தடிதம்பராய குஞ்சாவதம் பரிவிச்சல சண்முகாய அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட கோணார் மகனே உனக்கு நமஸ்காரம் சொல்லி அந்த நவமிட்டியதே அப்புறபுஷத்து பகவானை அந்த கிருஷ்ணனுடைய அந்த ரூபம் கையில் சுருள்கோளை வைத்து கொண்டு கையில் அப்படியேப்பட்ட மயில்பிள்ளி அணிந்து கொண்டு அப்படியேப்பட்ட சுல்சான கேசங்களோட அழகான முகத்தோடு அப்படியேப்பட்ட இடுப்பில் பட்டு வஸ்திரம் அணிந்து கொண்டு அந்த கிருஷ்ணன் வந்து மாடு மேய்க்கிற சுல்கம் வச்சுருக்கிற அந்த கிருஷ்ணனை வர்ணிக்கிறார் பிரம்மதேவர். அந்த முதல் ஸ்லோகமே அருமையாக இருக்கும். அஹோபாக்கியம் நந்தகோப பிரஜோகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ண பிரம்ம சனாதனம் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு அப்படியே மனசு குதுகலிக்குது பாருங்கள். அந்த பூர்ண பிரம்மமாக அது சனாதனமான பரபிரம்மமாக அந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னும் போது என்ன பாக்கியம் அகோபாக்கியம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ண பிரம்ம. இந்த இவர்களெல்லாம் நண்பர்களாக பெற்ற இந்த கிருஷ்ணனையே நண்பர்களாக பெற்ற இவருடைய பாக்கியத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு அந்த பிரம்மதேவருடைய அனுபவத்தை அங்கே சொல்லும்போது அதுவும் அண்ணா வாக்கில் கேட்கும்போது ரசமாக இருக்கும். இது எப்படி இருக்குது பாகவதம் 1 மணி நேரம் தான். இதே 1 மணி நேரம் வேஸ்ட்டாகக்கூடாது. நம்ம புரியுதுங்களா? ஒரு ஸ்லோகத்தை வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு வேஸ்ட்டாகக்கூடாது, மக்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. அந்த 1 மணி நேரத்தில் இவ்வளோ ஸ்லோகங்களை சொல்லலாம். அண்ணா சொல்லுவார் 2 மணி நேரம் கதை விட்டால் அழகாக அந்த பிரம்மஸ்துதியில் எவ்வளோ ரசங்கள் இருக்குது, எவ்வளோ பக்தி பிழிஞ்சு கொடுப்பா தெரியுமா? அப்போ நம்ம காலத்தை விரயம் அடிக்கக்கூடாது. நான் சொல்கிறேன்னா அந்த 1 மணி நேரம் பாகவதம் தான் சொல்கிறாங்க ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆனால் தங்கள் சொந்த கருத்து அங்கே எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சொந்த கருத்துக்கள் ஸ்ப்ளிட் ஆகிடும். நீ பாகவதத்தில் இருக்கிறது தான் சொல்லணும்னு ஆரம்பிப்பீங்க, அப்போ நம்ம சொந்த கருத்துக்கள்லாம் உள்ளே வந்துடும். ஆமாம், அது மாதிரி தான் நீ நிறைய பாகவதம் அறியாத பசங்களாம் ஏதோ தீட்சை வாங்கின்னு வந்து உட்காந்து பாகவதம் சொல்கிறாங்க. அவர்களுக்கு என்னென்னமோ உலக விஷயமாக பேசுகிறாங்க. ரொம்ப பௌதிக
சொல்லப்போனால் ரொம்ப கீழ்நிலையில் அரசியலை பற்றிலாம் பேசுகிறாங்க, சினிமாவை பற்றிலாம் பேசுகிறாங்க, நடிகர்களை பற்றிலாம் பேசுகிறாங்க, ரொம்ப கீழ்நிலையில் இறங்கி பேசுகிறாங்க. இதே இஸ்கான் டிவோட்டி அவனுக்கு ஏதோ ஒரு பிராமணத்தை ஏதோ ஒரு தீட்சை கொடுத்துட்டு அவங்களை வந்து சபையில் உட்கார வச்சு பேச வச்சிடுறாங்க. பாகவத்தை பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நடிகர்களை பற்றி, அரசியலை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி, அது இப்படி சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழே அந்த பாகவத நிலையிலிருந்து கீழே இறங்கி ரொம்ப பௌதிகமாக பேசுகிறாங்க. எனக்கு பிரமாணத்தோடு காட்ட முடியும், நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் கூட என்னால் காட்ட முடியும். அவ்வளோ ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த இஸ்கானில் வந்து என்ன விஷயம்னா, இவர்களுக்கு இந்த பாகவத சாஸ்திரமே என்னன்னு தெரியல, இந்த சாஸ்திரத்துடைய தாத்பரியமும் தெரியல. அது தெரியாமல் எடுத்தவொடனே வந்து பாகவதம் கிளாஸுக்கு கொடுக்கறது உட்கார வைக்கக்கூடாது. உட்கார வச்சோம்னா அவங்க தத்துக்காப்புக்காக தான் வளர்ந்து இருப்பாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகம் அன்றைக்கி எந்த ஸ்லோகம் எடுக்கணுமோ அந்த ஸ்லோகம் மட்டும் எடுப்பாங்க. அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் படித்து வச்சுப்பாங்க. இல்லாட்டி அவங்க சீனியர் டிவோட்டி எதை சொல்லுவாங்களோ போகிறது என்னன்னு தெரில. ஏதோ ஒன்று பேசி அப்புறமா என்ன பண்ணுங்க, வார்த்தையை ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வார்த்தையை ஆட ஆரம்பிச்சதுன்னா பௌதிகத்தை கலந்துடுறாங்க. இந்த குடும்ப விஷயம் அது இதுன்னு பௌதிகத்தை கலந்து, அரசியலை கலந்து, அது கலந்து, இது கலந்து, லோக விஷயமாக இந்த கோயில் விஷயம் கலந்துட்டு அப்புறமா இந்த தொண்டு பற்றி கொஞ்சம் இந்த தொண்டு பற்றியும் சொல்லி, அது வந்து கேட்குறவங்களுக்கும் சுவையாக இருக்காது, அதே சமயத்தில் கால விரயமாயிடும். ஏன்னா உற்பத்தியதே எதிரெதிரும் சமய வகிக்கணும். அப்போ வெளிப்புறமான தொண்டுகளை மட்டும் மதிக்கிறவங்க, ஆந்தரிகமான பக்தி பண்ணாதவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பேச்சலாம். வெளிப்புறமான தொண்டுகளை செய்வாங்க, ஆனால் ஆந்தரிகமாக கிருஷ்ணன் இல்லை இருதயத்தில் அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. இருதயத்தில் கிடைக்கிற கிருஷ்ணன் வெளிப்புறமான சுத்தபத்தமாக இல்லைனா பாருங்க, இருதயத்தில் எப்பொழுதும் பாகவதம் ஸ்ரீ அண்ணா வாக்கில் பாகவதம் கேட்டு பாருங்கள், பிரம்ம சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டு பாருங்கள், உங்கள் வாக்குலேருந்து வர்றது பாகவதமாக தான் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன். அந்த பக்த சங்கத்தில், அவருடைய தபஸில், அவருடைய பழக்கத்தில், அந்த பாகவதர்களுடைய சங்கத்தில் வளர்ந்தவங்களுக்கு அவங்க வாயில் திறந்தால் அப்படியே பாகவத வாசனை அடிக்கும். அப்படியே ஸ்லோவமாக சொல்லுவாங்க பாகவதத்தை தவிர அந்நியமான விஷயத்தை பேசவே மாட்டாங்க. கொஞ்சம் கூட அந்த லௌகீகத்தை இறங்கி அந்த வியாசப்படத்துலேருந்து கொஞ்சம் கூட இறங்கக்கூடாது. ஒரு சின்ன பசங்க நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், திருப்பதி ஏதோ ஒரு இஸ்கானில், எங்கேயோ ஒரு இஸ்கானில் சின்ன பையன் உட்காந்து பேசுகிறான். அவன் வந்து என்ன தெரியும் அவனுக்கு, அவன் வந்து என்னென்ன ஏதோ பேசுகிறான், அவ்வளோதான். எதுக்கு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், பக்கத்தில் ஏதோ ஒரு இஸ்கானில் தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாங்க. அது என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க கொள்கைகளை சொல்கிறாங்க. சில அப்புறம் பார்த்தா பௌதிகமாக அவன் சரியில்லை, இது சரியில்லை, இன்றைக்கி எப்படி போகுது உலகம், அப்படி இப்படி, இதெல்லாமே தேவையில்லாத பேச்சு. இது அண்ணா சொல்லும் பார்க்கலாம். இல்லை பிரம்மஸ்ரீ சுந்தரமா சொல்ல லைட்டாக டச் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. அதுதான் இந்த லோக விஷயத்துக்கு இறங்கவே மாட்டாங்க. அது இறக்கமே கிடையாது. எதுக்கு இறக்க பண்ணணுமோ அது இறக்க பண்ணணும். இந்த பாகவத விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த இறங்கி இந்த சொல்லப்போனால் இவங்க தான் கட்டுப்பாடு விதிகள் கடைப்பிடிக்கணும்னு கட்சியில் பார்த்தா சுதந்திரமாக பேசுகிறாங்க. என்ன சுதந்திரம் பேசுகிறாங்க, பௌதிகமாக இறங்கி பேசுகிறாங்க. இதே இஸ்கானில் பார்த்தா. ஆனால் வந்து பார்த்தா ஒரு பாகவத தர்மத்தில் தான் இருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக வேஷபூஷண விலாச அப்படின்றது கரெக்டு. நல்லா இஸ்கான் ட்ரெஸ்ஸு, கண்டி மாலை போட்டிருக்காங்க, சிகை வச்சுருக்காங்க, நாமம் போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வேஷத்தில் ஓகே, கையில் வந்து சாண்டிங் மாலை வச்சுன்னு பை வச்சுன்னு சாண்டிங் பண்ணுறாங்க, எல்லாமே சூப்பர். ஆனால் பேசுகிற பழகி பார்த்தா பரமலௌகிகம் பேசுகிறாங்க. கிருஷ்ண பக்தி பற்றி வரலையே. கிருஷ்ண கதை கேட்கணும் ஏங்கி போயிட்டேன் நான், ஏங்கி போயிட்டேன். யாராவது ஒருத்தர் கிருஷ்ண கதை சொல்லுவாங்களா, யாராவது கிருஷ்ணன் பற்றி பேசுவாங்களா? கிடையாது. ஏன்னா உபன்யாசம் பண்ணுற பாகவத உபன்யாசம் பண்ணுறவங்களே கிருஷ்ண கதையை பேசுறது இல்லையே. அவங்களே வந்து அரசியலை பற்றி பேசுகிறாங்களே. அப்போ லௌகிகத்தை பற்றி பேசும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறது சொல்லும் பார்க்கலாம். இதே ஸ்ரீ அண்ணா பிரம்மஸ்ரீ, இதே மற்ற மகான் சத்குரு முரளிதர சுவாமி, அத்வைதிகளோ துவைதிகளோ அது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் வைஷ்ணவ தர்மத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணி அதெல்லாம் தப்புன்னே சொல்ல, ஃபஸ்ட் கிளாஸ்ங்க, சூப்பருங்க. ஆனால் பாகவதத்தில் பக்தி, எங்களுக்கு பாகவத புஸ்தகத்தை திறந்தால் கிருஷ்ணன் தெரியணும் எங்களுக்கு. ஆனால் அண்ணா வாக்கில் பாகவதம் கேட்கும்போது எங்களுக்கு பாகவத புஸ்தகம் திறக்காமையே கிருஷ்ணன் தெரியுறான் எங்களுக்கு. பாகவத புஸ்தகத்தை பார்க்கும்போதே எங்களுக்கு கிருஷ்ணன் தெரியுறான். நீங்கள் பாகவத புஸ்தகத்தை திறந்து படிக்கிறீங்க இஸ்கானில், படித்தா கூட அந்த புஸ்தகத்தை பார்த்து கூட எங்களுக்கு கிருஷ்ணன் தெரியல. அதில் எங்களுக்கு கிருஷ்ணன் தெரிய மாட்டேன்றோம். வெளிப்புறமாக இருக்கிற சிலையாக தான் தெரியுறான் கிருஷ்ணன். சிலையில் தான் கிருஷ்ணனை பார்க்குறோம் நாங்கள். ஆனால் பாகவத புஸ்தகத்தில் எங்களுக்கு கிருஷ்ணன் தெரிய மாட்டேன்றோம். ஆனால் அண்ணா நினச்சா பாகவத புஸ்தகமே கிருஷ்ணனாக தெரியுறான். அண்ணாவே கிருஷ்ணனாக தெரிகிறார் எங்களுக்கு. ஸ்ரீ அண்ணாவே கிருஷ்ணனாக தெரிகிறார். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமியை பார்த்தா பகவானே இறங்கி வந்து பேசுகிறாரோ அப்படின்னு தோணும் எனக்கு எத்தனையோ தடவை. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி பார்த்தா நான் இதில் வந்து ஒருத்தர் உயர்த்துறேன் ஒருத்தர் தாழ்த்துறேன்னு சொல்ல நினைக்காதீங்க.
ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் அனுபவித்ததை, நேரடியாக அனுபவித்ததை பேசுகிறேன். நான் இதில் வந்து பொய் சொல்கிறதுக்கோ இல்லை நான் இது பிடிக்கல அது பிடிக்கல, எல்லாமே பிடிக்கும் எனக்கு. கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய யாருமே இஸ்கானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் அத்வைத இறைவன் இல்லை, உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறத அத்வைதத்தை விட உருவம் இருக்கின்ற கிருஷ்ணனையும் கிருஷ்ணனுடைய உலகத்தையும் நம்புகிறவங்க இந்த இஸ்கானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சொல்லப்போனால். ஆனால் பாகவதத்தில் பக்தி வரலையே, அவர் சொல்லக்கூடிய பாகவதத்தில் பக்தி வரலையே, அதுதான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றே சொல்கிறேன். ஆனால் ஸ்ரீ அண்ணா வாக்கில் கேட்கும்போது அவர்கள் அத்வைதம்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் பார்த்தா அவங்களே இருக்கிற பக்தி இவரிடத்தில் இல்லையே, இவர்கள் சொல்லக்கூடிய பாகவதத்தில் இல்லையே, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ அண்ணா வாக்கில் பாகவதம் முடிச்சுன்னா பாகவதம் உடனே புஸ்தகத்தை திறந்து பார்க்கணும், அதில் அந்த ஸ்லோகம் எங்கே சொல்லியிருக்கார், அது பட்டும் படம், அது என்னென்னா நம்மளை ஏங்க வைக்கணும். இந்த பாகவதம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய கொஞ்சம் ஸ்லோகமாக இருந்தாலும் அந்த கொஞ்சம் ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப சாரமாக சொல்லிட்டு போயிடுறாங்களா, நம்மளை என்னென்ன உடனே அந்த ஸ்லோகத்தை போய் தேட வைக்குது. அந்த ஸ்லோகம் எங்கே, அந்த ஸ்லோகம் எங்கே, அண்ணா சொன்ன ஸ்லோகம் எங்கே, பிரம்மஸ்ரீ சுந்தரம சுவாமி சொன்ன ஸ்லோகம் எங்கே, அது எங்கே, அங்கே அந்த லைட்டாக அது சொல்கிறேன், அப்படி ஏங்க வச்சு கொடுக்குறது அதில் சுகம் அதிகம். அது சுலபமாக புஸ்தகத்தை திறந்து வச்சு பெரிய பெரிய விளக்கங்களை கொடுத்து ஒரு ஸ்லோகத்தை போர் அடிக்க செய்யறது காட்டிலும், இஸ்கானில் ஒரு ஸ்லோகத்துக்கு பெரிய விளக்கம் கொடுத்து போர் அடிக்கிறது செய்யறது காட்டிலும், அது ஒரு யந்திரமயமாக வந்து ஒருத்தர் சொல்லி அப்புறம் மாற்றி அப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை சொல்லி இதை சொல்லி அது நம்மளுக்கு தலைவலி உண்டாகிறத காட்டிலும் அழகாக இந்த பாகவத புஸ்தகத்தை அப்படியே ஒரு மூலப்பாராயணம் பண்ணிட்டு ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூலப்பாராயணம் பண்ணிட்டு அப்படி ஒரு நாள் பாராயணம் பண்ணிட்டு அப்போ சாயங்காலம் உட்காந்து பாகவதம் கேட்கும்போது கிடைக்கும் பாருங்கள் சௌக்கியம் ஆடுங்கப்பா. அதாங்க தபஸ். அந்த ஆனந்தத்துக்கு இணையாக எதுவுமே கிடையாது. அங்கே இருக்குங்க கிருஷ்ணர், அங்கே பகவான் இருக்காங்க. அங்கே கோலகத்துலேருந்து வந்துடுவாங்க கிருஷ்ணன், வைகுண்டத்துலேருந்து வந்துடுவாங்க பகவான், லட்சுமி நாராயணன் அங்கே வந்துடுவாங்க. அங்கே அந்த வராக அவதாரம் கதை சொல்லும்போது அந்த வராக அவதாரம் பிராதுர்பாவம் நமக்குள்ளே மனசில் அப்படியே வராக அவதாரம் எடுப்பார் அங்கே. அப்போ அந்த உலகத்தையே தன்னை தெற்றி பல்ல தூக்கின அந்த பகவானை அந்த பூமாதேவி நடுங்கந்து அதாவது ஹிரண்யகாசிபை வந்து அங்கே பூமியை ஸ்தாபனம் வந்து இந்த பிரளய ஜலத்தில் அந்த ஹிரண்யகாசிபை குத்தி கீழ்ச்சி தன்னுடைய தெற்றி பற்களாக குத்தி கீழ்ச்சி அந்த ஹிரண்யாட்சனை வதம் பண்ணுறது ஹரேன கர்ணம் மூல அகன்னு அப்படியே மறுப்பதே அப்படியேப்பட்ட காதடியில் அடித்து அவனை வதம் பண்ணி அப்படியேப்பட்ட என்ன மாதிரி அந்த ஸ்லோகனம் அதெல்லாம் சொல்லும்போது அவ்வளோ ஜிதம் ஜிதம் அஜிதயஜபாவனா த்ரயம் தனுஸ்வாம் பரிதுன்பதே நமக எத்ரோம கத்தேஷு நிலில்யோர் அத்பராஸ் தஸ்மை நம காரணசூகராயதே விதுன்பதா வேதமயம் நிஜம் பபு ஷடா சிகோத்தூத சிவாம்பபிந்துபிர் பிரமிருஜமான பிரசமேஷ பாவித ஜனஸ்தப சத்திய நிவாசினோ வயம் சடா சிகோத்தூத சிவாம்பபிந்துபிர் பிரமிருஜமான பிரசமேஷ பாவிதாக அப்படின்னு அந்த பகவான் யார் யக்ஞவராகமூர்த்தியை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க தேவர்கள்லாம் முனிவர்கள்லாம். அப்படி பகவான் அந்த ஸ்தோத்திரத்தில் எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க, அருமையாக இருக்கும் அந்த வராகாவதாரம். அப்போன்னு பார்த்தா மந்தார குந்த குலபோத்பல புன்னாக நாக பகுலாம்புஜ பாரிஜாதா கந்திய அர்ச்சிதே துளசிகா பரணேன. அப்போ துளசியே நேரில் பார்த்தாலும் அந்த பக்தி வர இந்த ஸ்லோகங்களை படிக்கும்போது துளசி மேலே அவ்வளோ பக்தி உண்டாகுது. கந்திய அர்ச்சிதே அப்படி வாசனையினால் பகவானுக்கு அர்ச்சிச்சாலாம் யார் வைகுண்டத்தில். அப்போ துளசி தான் பகவான். மந்தார குந்த குரவோத்பல தாமரை புஷ்பம் அல்லி புஷ்பம் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் பகவான் திரும்பி பகவான் இந்த துளசி இடத்துல தான் அதிக பிரியம் கொண்டானான். அந்த துளசி தான் என்ன தபஸ் பண்ணாலும் தெரியலையே அப்படின்னு பாராட்டுறாங்களாம். வைகுண்டத்தில் வந்து தேசத்துக்கு இடம் கிடையாது, அப்படியேப்பட்ட வைகுண்டம். அந்த சனகாதி முனிவர் போகும்பொழுது இதெல்லாம் பார்த்தும் பார்க்காம போகிறாங்க. அப்போது பாராவதானிய பிரசாரச சக்கரவாக தாத்யுக அம்ச அந்த பட்சிகள்லாம் அந்த வைகுண்ட வர்ணனையில் அந்த பட்சிகள்லாம் வரும் பாருங்கள், அந்த பட்சிகளுடைய வர்ணனைகள்லாம் அருமையாக இருக்கும். அந்த பட்சிகள்லாம் வந்து இந்த ஹரிகீர்த்தனம் பாடுகின்ற இந்த வண்டை தான் புகழ்ந்து கொண்டாடுகின்றதான். காயமானே ஹரிகதாம் காயமானே அந்த ஹரிகதையை பாடுகின்ற அந்த வண்டை கருவண்டை அப்படி புகழ்ந்து கொண்டாடலாம் மயில்கள் கோயில்கள் எல்லாம். அப்போ வைகுண்டத்தில் வந்து பொறாமைக்கு இடமே கிடையாது, தேசத்துக்கு இடமே கிடையாது. அவங்க எல்லாமே வந்து ஒருத்தர் பெரிய ஆளாக கொண்டாடக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து விஷ்ணு தூதர் அப்படியேப்பட்ட ஜெயவிஜயர்கள் தான் வந்து இவங்களுக்கு வேத புத்தி தெரியுமா, சனகாதி முனிவர்கள் உள்ள சேர்க்கூடாது, அவர்கள் பொறாமை கோபத்துக்கு இடமே இது இல்லை. சனகாதி முனிவர்கள் கோபப்படுவாங்களா அந்த இடத்துல போய் அந்த வைகுண்டத்தில். அப்புறம் எல்லாம் கிருஷ்ணர் பகவானுடைய லீலை. உலகத்தில் சில நாடகங்கள் நடத்துறதுக்காக இப்படி அவர் ரெண்டு பேர்களுக்குள்ளே இதுபோல் விரோதத்தை உண்டு பண்ணுற மாதிரி பண்ணி
அந்த சாபத்தின் மூலமாக உலகத்தில் சில தர்மங்களை உபதேசிப்பதற்காக அவர்களே ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், ராவண, கும்பகர்ணன், சிசுபாலன் தந்த பக்தனாக அவதரிக்க செய்தார் ஜெயவிஜயரில். சனகாதி முனிவர்களும் சாபம் கொடுக்குற மாதிரி. அப்போ சனகாதி முனிவர் எப்படி எங்களுக்கு கோவம் வந்து ஆச்சரியப்படுறாங்க. காமத்துக்கு உட்பட்டவன் தான் கோவப்படுவான். இவங்க தான் பிரம்மச்சாரிகளாச்சே, காமத்துக்கு இடம் இல்லாத போது கோபம் எங்கேருந்து வந்ததுன்னு பகவானுடைய சங்கல்பத்தினால் வந்துச்சு. ஆனால் பகவான் பூலோகத்தில் சில காரியங்களை செய்ய நினைச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த கதை ஈஸியாக புரியுது பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஸ்லோகத்துக்கு இவ்வளோ பெரிய விளக்கம், இவ்வளோ பெரிய விளக்கம் ஒன்று பச்சை போர் அடிச்சிடும். ஒவ்வொரு ஸ்லோகமும் படிக்கிறதுக்குள்ளே தலைவலிக்கும். அப்படி தான் தலைகான் மாதிரி இருக்கும் புஸ்தகம். இஸ்கான் புஸ்தகம்லாம் பார்த்தா, இஸ்கான் புஸ்தகத்தில் உள்ள பாகவதம் படித்து பாருங்கள். ஒவ்வொரு ஸ்லோகமும் பெரிய விளக்கம். படித்து முடித்துக்குள்ளே போர் அடிக்கும். எழுந்து ஓட்டுருவான், பாகவதமே வானான்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் சரி அண்ணா வாக்கில் கேட்கும்போது, ஆஹா பாகவதத்தில் இந்த ஸ்லோகம்லாம் இருக்கா, இது கதைலாம் இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே ரசமாக சொல்லும்போது எடுத்து அந்த ஸ்லோகங்களை அனுபவித்து சொல்லும்போது அந்த ஸ்லோகங்கள் போய் உடனே போய் பார்த்துடணும் போல் தோணுது. அந்த ஸ்லோகங்களை உடனே போய் பார்த்துடணும் புஸ்தகத்தில் அப்படின்னு தோணுது, மூலப்பாறை புஸ்தகத்தில். அப்படி அதுவும் நம்ம அர்த்த புஸ்தகம் கூட வேணாம், அண்ணா சொல்கிற அர்த்தம் தான் வேணும் எங்களுக்கு. அது பிரம்மசிசு மகான்கள் வாக்கில் கேட்குற அந்த அர்த்தம் தான் வேணும் அப்படின்னு ஆசையாக நம்மளுக்கு அப்படியே பிச்சுண்டு வருதே பக்தி. இந்த பாகவதம் அவங்க என்னமோ என்னவோ சொல்லட்டோம், சன்மானத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்க சில பேர் யாருன்னா இருப்பாங்க. ஆனால் அண்ணாலாம் பணத்துக்கு ஆசைப்படவே மாட்டார். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமியும் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார், பாகவதத்துக்கு தான் ஆசைப்படுவார். இல்லைனா அப்படி பணத்துக்கு ஆசைப்படுறவங்களாம் தான் இவர் சொல்லக்கூடிய பாகவதத்தில் வீரியம் இல்லாமல் இருக்கும். அப்போ இவர் சொல்லக்கூடிய பாகவதத்தில் நம்மளுக்கு பக்தி பிச்சுண்டு வருதுன்னு சொன்னால் இதுலேருந்தே தெரியலையா வைராக்கிய நிஷ்டர்கள் அவங்களாம். இந்த பணத்தெல்லாம் சட்டவே பண்ண மாட்டார் அண்ணா, அண்ணாலாம் அப்படியே குத்துட்டு வந்துடுவார். பக்கத்தில் யாருக்கெல்லாம் குத்துட்டு வந்துடுவார் தான். அந்த சன்மானம் குத்தாங்கன்னா அப்படியே குத்துட்டு வந்துடுவார் யாருக்கெல்லாம். அதுக்கு ஆசைப்படவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணா. அதே மாதிரி தான் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி கூட அந்த பணத்தில் ஆசை, அவங்களாம் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிப்பார், அவள் தான். அப்புறம் ஸ்லோகங்களை பிச்சு ஓதுருவார். அது மாதிரி அந்த பாகவத நிஷ்ட தபஸ், அந்த தபஸ்லேருந்து பாகவதம் சொல்கிறாங்க அவங்க. அந்த பாகவத்தில் அவ்வளோ பிரேமை உண்டாகும், கிருஷ்ண பக்தி நமக்குள்ள. அப்போ அது மாதிரி மகாத்மாக்கள் வாக்கில் பாகவதம் கேட்டுட்டு இங்கே போய் அல்ப சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சு பாகவதம் சொல்கிறதுல கேட்டால் எப்படி இருக்கும்? யானைக்கு சோள பொறி போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, வைஷ்ணவ கொள்கையெல்லாம் பக்காவாக தான். ஆனால் பாகவதத்தில் எங்களுக்கு பக்தி வரலையே, அதான விஷயம். நான் படிப்படியாக படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், முயற்சி பண்ணேன். அதுக்கு மேலே எங்களால் படிக்க முடியல, நான் விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியும், நான் யூடியூப்பில் போட்டிருப்பேன். அந்த பாகவதத்தை ஒரு 20 ஸ்லோகம் படிச்சிருப்பேன், அது மேலே படிக்க முடியல. வெறுப்படிக்குது, படிக்க பிடிக்கல, படிக்க ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அது ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் அண்ணா சொல்கிற பாகவதம் பார்த்தா சப்தாகத்தில் சுருக்கமாக தான் சொல்கிறார். ஆனால் அந்த பாகவதம் பார்த்தா தேன் மாதிரி இனிக்குது அவ்வளோ. ஏன்னா சாரத்தை கிரகிக்கணும், எல்லாத்தையும் படிச்சுன்னு உட்காந்துக்கூடாது. ஏன்னா அதிகாரிகள் பேதம் இருக்குது. இப்போ தியான யோகிகளுக்கு தியானத்தை பற்றி சொல்லியிருக்காரு இதே பாகவத்தில். அதை நம்ம போய் தியான யோகத்தை பற்றி, அஷ்டாங்க யோகத்தை பற்றி பெருசாக சொல்லிக்கிறது. அதை போய் உட்காந்து படித்தா நம்மளுக்கு பக்தி வருமா? அதை அப்படியே படிச்சுன்னு போக வேண்டியது தான். அதை நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியாது. தியான யோகமோ ஞான யோகமோ எல்லாம் அனுஷ்டானம் தான். நம்ம அதை படிக்கிறதே பாக்கியம், அவ்வளோதான். அப்போ அதில் சாரத்தை பிழிஞ்சு கொடுக்கணும். அப்படின்னா பக்தியை சாரமாக பிழிஞ்சு கொடுக்குற மகாத்மாக்கள் கலியுகத்தை, அது நம்ம தமிழ்நாட்டில். அதனால் சொல்லப்போனால் இந்த தமிழ்நாட்டு பக்தர்கள் தான். வடநாட்டு சம்பிரதாயம் தான் இந்த இஸ்கான்றது வடநாட்டு சம்பிரதாயம். அந்த பக்தி கொஞ்சம் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். வைஷ்ணவ கொள்கைலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்மளுக்கு பக்தி பிச்சுண்டு வராது. ஆனால் தமிழ்நாட்டு சம்பிரதாயத்தில் பார்த்தா உத்பன்னே திரவிடே சாகம், பக்தி உண்டான இடம் இது இந்த தமிழ்நாடு. அதில் இந்த தமிழ்நாட்டில் உண்டாகக்கூடிய இந்த பிரம்மஸ்ரீ சுந்தரம் மகர்ஷி, அண்ணா, மகாராஜ சத்குரு முரளிதர சுவாமிஜி, இது மாதிரி பாகவதர்கள், சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர், இது மாதிரி பாகவதர்கள், ட்ரிபிளியன் பெரிவா, காஞ்சி மகா பெரிவா, இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பாகவதர்கள் வாக்கில் பக்தி பாகவதம் கேட்டால் தேன் மாதிரி இனிக்கும். ஏன்னா உற்பத்தி ஆன இடமே தமிழ்நாடு தான். உத்பன்னே திரவிடே சாகம் விருத்தியும் கர்நாடகை கதா. இந்த உற்பத்தி ஆன தாய் வீடு பக்தி தேவிக்கு தாய் வீடு எதுனா இந்த தமிழ்நாடு தானா, திராவிட தேசம் தானா. அப்போ இங்கே தான் இந்த பக்தி பிரகாசிக்கும். பக்தி இருக்கிற இடத்துல தான் ஞான வைராக்கியம் நல்ல பிரகாசமாக இருக்கும். அப்போ யோசித்து பாருங்கள், இந்த இடத்துல இவர் சொல்லக்கூடிய அந்த பக்தி சாரமாக பிழிஞ்சு கொடுக்கக்கூடிய பக்தி நம்ம பாகவத்தில் பக்தி உண்டாகுதா? நீங்கள் மற்ற பாகவதம் படிச்சு, நீங்கள் இஸ்கானில் போய் பாகவதம் படித்து பாருங்கள், அதில் பக்தி உண்டாகுதா? கேட்டால் ஒரு ஸ்லோகம் கூட தெரிய மாட்டேதுங்க அவங்களுக்கு பாகவத்தில். ஏதோ 1-2 இந்த கிருஷ்ணாய வாசுதேவாய சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த நஷ்டப்பிராயோஷா பத்ரேஷு நித்தியம் பாகவதம்,
அதுதான் சொல்கிறாங்க, வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தீட்சை வாங்கினவங்களுக்கு சொல்கிறேன், தீட்சை வாங்கினவங்களுக்கே, இஸ்கானில் தீட்சை வாங்கினவங்களுக்கே பாகவத்தை பற்றி தெரிய மாட்டேங்குது. ஒரு 10 ஸ்லோகம் கேட்டால் தெரிய மாட்டேங்குது, ஒரு பீஷ்ம ஸ்துதி குந்தி ஸ்துதி கேட்டால் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன தான் அர்த்தம்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஒன்றுமே தெரியாமல் அவன் என்ன பண்ண, ஆனால் சாண்டிங் பண்ணுறான் ஹரே கிருஷ்ணா. பகவான் நாம சொன்னதே வசதி தான். ஆனால் இப்போ எதுக்கு நீ பாகவதம் அப்போ பாகவதம் படிக்க தினமும் பாகவதம் கேட்குறீங்க? அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது நம்ம நெஞ்சில் வந்துடுவானாமா? அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கில் பாகவதம் கேட்கணும். அது இந்த பாகவதம் தான், அது அச்சிக்க முடியாது. ஸ்ரீ அண்ணா சொல்கிற பாகவதம் தான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்போது எவ்வளோ உயர்ந்த ஆசனத்தில் இருந்தாலும் இந்த பாகவதத்தில் பக்தி அனுபவத்தை உண்டாகலன்னு சொன்னால் அது ஷமயேவகி கேவலம் பக்தி ந உற்பத்தியதே எதிரெதிர் ஷமயேவகி கேவலம் தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம். நீங்கள் பாகவதர்ம செவ்வனை அனுஷ்டித்தாலும் வாசுதேவ கதாசுய என்ன உற்பத்தி எதிர், பகவானுடைய கதையில் இந்த கிருஷ்ண கதையில் ருச்சி ஏற்படலன்னு சொன்னால், உற்பத்தி ஆகலன்னு சொன்னால் அது பிரயோஜனமே இல்லை. இதான் சொல்கிறேன், தூங்கி கதை சொல்கிறாங்க சில பேர் பார்த்தா வாய்க்கு வந்தது வளர்கிறாங்க, அரசியலை பற்றி சினிமா பற்றிலாம் பேசுகிறாங்க, ரொம்ப கீழ்நிலை பௌதிக நிலையில் இறங்கி பேசுகிறாங்க. பாகவதத்துக்கு சம்பந்தமான விஷயமாக பேசணும், பாகவத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய பகவத்கீதை எடுத்துக்கலாம், ராமாயணத்துக்கு நிறைய பிரமாணங்கள் காட்டி சொல்லலாம். அதை விட்டு நம்ம நம்மளுக்கு அனுபவத்தோடு சொல்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல் லெவலில் இறங்கி பேசக்கூடாது, புரியுதுங்களா? அது நம்ம இந்த இஸ்கானில் பார்த்தா ஏதோ கற்றுக்குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி என்னமோ விஷயம் தெரியாதவங்களாம் அந்த மேடை ஏறி பேசும்போது ஆறு போல் பேச்சுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒன்றும் தெரியல குழந்தைங்களுக்கு, சில பசங்களுக்கு. அவங்களாம் தீட்சை வாங்கி உட்காந்து பாகவதம் பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்னமோ வாய்க்கு வளர்கிறாங்க. சரி, ஓகே. அந்த 1 மணி நேரம் ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வியாசப்படத்தில் பகவான் கொடுத்துருக்கானா அது வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது சரியாக பயன்படுத்தணும், பக்தி விஷயமாக பேசணும். அதுதான் நம்ம சொல்லிடுறோம். அதனால் நீ பாகவதம் கேட்கணுன்னா அண்ணா வாக்கில் பாகவதம் கேட்கணும், மகாராஜ் சத்குரு முரளிதர சுவாமிஜி வாக்கில் பாகவதம் கேட்கணும், இல்லாட்டி பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் டாப்பாக இருக்கும். அப்படி கேட்டு அனுபவிக்கணும், சூப்பராக இருக்கும். இல்லை சேங்காலிபுரம் அனந்தாம தீட்சிதருடைய பாகவதம் கூட இன்றைக்கி ஆடியோ கிடைக்குது, யூடியூப்பில் போனால் நல்லா கேட்டு அனுபவிக்கலாம். அவங்க சொல்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும், அந்த கொஞ்சத்தில் நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி பிச்சுட்டு வரும். இப்போ சாரமாக பிழிஞ்சு கொடுக்குறாங்கன்னா அதில் பக்தி இருக்காதுன்னு நினைக்காதீங்க, நம்மளுக்கு பக்தி அதில் தான் நிறைய வரும். பக்தி அந்த ஏக்கத்தை அதிகரிக்க செய்யும். பாகவதத்தில் பக்தி அப்படி பிச்சுட்டு வரும். சரி, ஓகே. ஏதோ எனக்கு மனசில் பட்டதை சொல்லிட்டேன். ஓகே. ராம் 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 ராம். அதனால் இஸ்கான்லேயும் அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ஸ்லோகமாக பாகவதம் ஒரு சப்தாகம் மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் பாகவதம் படிக்கிறதுக்கு, பாகவதம் கேட்கறதுக்கு. ஹரே கிருஷ்ணான்னு உண்மையாக உருகி ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவான். அவன் கண்களில் கண்ணீர் மேலுக்கு ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி குதிப்பான். அவன் அப்போ நாம சாண்டிங்கே ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடும். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும்போது ஆசையாக சொல்லுவான். ஏன்னா இப்படி மாதிரி பாகவதம் ஸ்ரீ அண்ணா வாக்கில் பாகவதம் கேட்டு அவன் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது ஆசையாக சொல்லுவான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை. ஓகேவா? அதான் பெஸ்ட்டுன்னு. எதுவுமே ராமநாமம் சுலபமாக இருக்கிறதுனாலே அது நம்ம அலட்சியப்படுத்திடுறாங்க. ஹரே கிருஷ்ணா கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் நம்ம படிப்போம். ஆனால் ராம ரொம்ப சுலபமாக இருக்குது. இதுலேயே நம்மளுக்கு அந்த ஹரே கிருஷ்ணா சொன்ன பலன் கிடைச்சிடும், ராமன்றாங்க. ஆனால் அது நம்ப மாட்டேன்றாங்க. இது என்ன ராமான்னு சொல்கிறது என்ன கிடைச்சிடும், சொல்லிப்பார் அப்பமா தெரியும். சகஸ்ரநாமத்துக்கு துல்லியமானது ராமநாமம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம. ராமராமான்னு சொன்னோடனே உடனே ராமநாம சங்கீதன்றீங்களே, இந்த 3 தடவை ராமராமன் சொன்ன ராம சங்கீதமான ஏன் ஒரு தடவை நான் நாராயணான்னு சொன்னேன் அஜாமலன், அதையே சங்கீர்த்தனம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு விஸ்வத்தில் ரட்சிக்கல. அப்போ நீ 2 தடவை இல்லை 1 தடவை ராமராமன் சொன்னோட அது கூட பகவான் சங்கீர்த்தனமாக எடுத்துக்கிறான். அது உயர்வாக பகவான் மதிக்கிறான். பகவான் நாம சொல்கிறவங்கள தான் பகவான் அதிகமாக மதிப்பான். அதனால் கொஞ்ச நேரம் ராமராமன்னு சொன்னோட அது நாம சங்கீர்த்தனம் தான். அது பகவான் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தான் எடுத்துக்கிட்டு அவங்கள ரட்சிக்கிறான் பகவான். ஸ்ரீ ராமநாம சங்கீதத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம.